வணக்கம். தமிழில் ஏபிஐ சர்வர் கற்கலாம் பகுதி 1. இந்த தொடரில் நம்ம ஏபிஐ சர்வரை Node.jsல Express.js ஃப்ரேம்வொர்க் பயன்படுத்தி பண்ண போகிறோம். முதல் பகுதியில் இன்ட்ரோடக்ஷன், ப்ராஜெக்டை பற்றின அறிமுகமும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்டை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ப்ராஜெக்ட் பற்றி ஒரு விளக்கம், அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏபிஐ சர்வரை எந்தெந்த டெக் ஸ்டாக் பயன்படுத்தி பண்ண போகிறோம், அதுக்கான இன்ஸ்டாலேஷன் லிங்க்ஸ், அதுக்கப்புறம் ரெபாசிட்டரியோட அமைப்பு, என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், கடைசியாக Express.js ஃப்ரேம்வொர்க்கை பயன்படுத்தி ஹலோ வேர்ல்டு ஆப் ஒன்று பண்ண போகிறோம். இந்த ஏபிஐ சர்வர் தொடருக்கு நம்ம எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் IMDb வெப்சைட். பொதுவாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்டர்நேஷ்னல் மூவி டேட்டா பேஸ். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம ஒரு படத்தோட பேரை டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது லிஸ்ட் ஆகும். அந்த படத்தை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ட்ரெய்லர், அப்புறம் இமேஜஸ், யார் டைரக்டர், ரைட்டர், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அதில் நடிச்சிருக்கிற ஆக்டர் யார், என்னென்ன காஸ்டிங், அதுக்கு சம்மந்தமான மற்ற படங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் யூஸரோட ரிவ்யூஸ், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை ஒரு மாதிரியாக வச்சு நம்ம இதிலேருந்து சில ஏபிஐஸ் மட்டும் டெவலப் பண்ண போகிறோம். எடுத்துக்காட்டாக மூவிஸ் எப்படி லிஸ்ட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எப்படி ஒரு யூஸர் ரேட்டிங் கொடுக்கலாம், ஆத்தென்டிகேஷன் எப்படி, என்ன மாதிரியான டேட்டா பேஸ் பயன்படுத்துறது, அதுக்கான டேட்டா பேஸ் மாடல்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காது, ஆனால் நமக்கு ஏபிஐ சர்வரை கற்றுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த ப்ராஜெக்டில் பயன்படுத்த போகிற டெக்னாலஜி ஸ்டாக்லாம் என்னென்னு பார்ப்போம். ஏபிஐ டெஸ்டிங்காக நம்ம போஸ்ட்மேன் அப்படிங்கிற டூல் பயன்படுத்த போகிறோம். அதுக்கப்புறம் ஐடியாக VS கோட், விஷுவல் ஸ்டுடியோ கோட் பயன்படுத்துவோம். டேட்டாபேஸ் MySQL, அப்புறம் Node.jsல வெப் ஃப்ரேம் ஒர்க்காக Express.js பயன்படுத்த போகிறோம். யூனிட் டெஸ்டிங்க்கு ஜஸ்ட் இல்லாட்டி VI டெஸ்ட் அப்படிங்கிறதுல ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர்லாம் உங்கள் சிஸ்டமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அப்போ தான் நம்ம ப்ராஜெக்டை ஃபாலோ பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ போஸ்ட்மேன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு postman.com போயிட்டு அதில் உங்களோட சிஸ்டம் OS என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதே மெத்தடில் விஷுவல் ஸ்டுடியோ கோடையும் உங்களோட OSக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டேட்டாபேஸ் MySQL, அதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்து ஒவ்வொரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Node.js எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே Node.js பிளேலிஸ்ட்டில் சொல்லியிருப்போம். அதை பார்த்து Node.jsம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது நீங்கள் JavaScript Node.jsக்கெலாம் புதுசு அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே JavaScript பிளேலிஸ்ட்டும் Node.js பிளேலிஸ்ட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். சரி, இப்போ உங்கள் சிஸ்டமில் இந்த மாதிரி தேவையான டூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, Node.jsலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, எடிட்டர் ரெடியாக இருக்குது அப்படின்னா அடுத்ததாக நம்ம ப்ராஜெக்ட் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் MDB அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர். இந்த ப்ராஜெக்டில் npm init பயன்படுத்தி ஒரு npm ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நான் இனிஷியலைஸ் பண்ணுறப்ப என்னென்ன வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது நம்ம package.jsonல வந்திருக்கும். ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணதுக்கப்புறம் நான் npm install express அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். நமக்கு டிபெண்டன்சியில் Express.js ஃப்ரேம்வொர்க் இன்ஸ்டால் ஆயிரும். Express.js இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆப் அப்படிங்கிற ஒரு ரூட் ஃபோல்டருக்குள்ளே கான்ஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர், கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர், மாடல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர், அதுக்கப்புறம் ஆப்பில் டைரெக்டாக server.js அப்படின்னு ஒரு ஃபைல், ஓகேவா. அப்புறம் .n ஃபைல், gitignore. ஸோ இந்த மாதிரி தேவையான ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஸ்ட்ரக்சர். மாடல்னால் என்ன, கண்ட்ரோலர்னால் என்ன, ஒவ்வொரு ஃபோல்டர்லையும் என்னென்ன ஃபைல்ஸ் போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்கள் மிஷினில் இந்த ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக Express.jsல ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் நான் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனை நான் ரெக்கவர் பண்ணிவிட்டு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன், வெப் சர்வர் க்ரியேட் பண்ணுறேன். இது நம்ம முன்னாடியே Node.jsல HTTP சர்வர் க்ரியேட் பண்ண மாதிரி தான். அதுக்கப்புறம் எந்த போர்ட்டில் இந்த சர்வர் ரன் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு ரவுட்டுக்கு ஒரு ஹேண்ட்லரை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அப்ளிகேஷனில் .get HTTP மெத்தடில் ஸ்லாஷ் அப்படிங்கிற பாத், அதாவது ரூட் பாத் வந்துச்சுன்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்மளோட அப்ளிகேஷனை கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரவுட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம்.
அதுக்கடுத்ததான் நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு app.listen கொடுத்துட்டு எந்த போர்ட்டில் சர்வர் லிசன் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்வர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன கால்பேக் கால் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான கோடையும் நம்ம அடுத்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனாக பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சர்வரை ரன் பண்ணுறேன், npm start அப்படின்னு. புதுசாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி கேர்ளில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்னு கொடுக்குறேன். நமக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ரெஸ்பான்ஸ் வருது. சரி, இப்போ நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டம்லையும் இந்த மாதிரி தேவையான டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. IMDb பற்றி தெரியாட்டி ஒரு தடவை அந்த சைட்டை போய் பார்த்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனையுமே வந்து நான் கிட்டப்பில் கமிட் பண்ணி புஷ் பண்ணி அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுவேன். நீங்களும் இந்த அப்ளிகேஷனை உங்கள் லோக்கலில் செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பகுதியில் ஒவ்வொரு API-யாக நம்ம டெவலப் பண்ணுவோம். நன்றி.